ஹலோ மக்களே, எல்லாருக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். திவ்யாவுக்கு இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி செக் கிடச்சிச்சுங்க எபிசோடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி எபிசோடில் வந்து திவ்யா ரொம்பவே அழுதுருப்பாங்க. திவ்யாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மின்னு எனக்கு தோணியிருக்கு பர்சனலாக. ஒரே விஷயம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி 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 அவங்களோட பாயிண்ட் வந்து கரெக்டுன்னு ரொம்ப ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஆள் தான் திவ்யா. பட் அதை தாண்டி மற்ற குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. எதுக்கு இந்த ஷோக்கு வந்திருக்கும் அது கரெக்டாக சின்சியராக இருப்பாங்க. யார் பற்றியும் போய் தப்பாக யார்கிட்டையும் போய் பேசினதில்லை, உண்மையை பேசுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே திவ்யா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சுங்க. அப்படி இருந்தும் கூட இவங்க வந்து இந்த வீட்டில் இருந்து க்ளோஸாக இருந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன். இவங்க வைல்ட் கார்டு கண்டெஸ்டண்ட்டாக உள்ளே வந்ததுலேருந்து இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஒரு 3-4 வீக்ஸ் ஒன்றாவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிரிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது இவங்களோட ட்ரையோ பயங்கரமாக இருந்துச்சு. இவங்க பிளான் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் பாரு கூட சேர்ந்து இவங்க பயங்கர லூட்டி அடிச்சிருப்பாங்க அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் எவிக்டாய் வெளியில் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட நிறையா பிஹேவியர் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் சாண்ட்ரா அண்ட் திவ்யா கிட்ட ஏதோ சண்டை நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர மோசமாக போயிருக்குங்க. சாண்ட்ரா அது பயங்கர மெச்சூர்டாக வந்து அதை டேக் கேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஓப்பனாக திவ்யா கிட்ட சொல்லி அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் அவங்க ட்ரை பண்ணல. அவங்க சும்மா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாரு, வியானா, ரம்யா மற்றவங்க கிட்டலாம் போய் திவ்யாவை பற்றி மோசமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் சரி எவிக்டாய் வெளியில் போகும்போது ஆச்சு அவங்ககிட்ட ஒரு ஹக் பண்ணி பேசியிருந்துருக்கலாம். அதுவும் பண்ணல சாண்ட்ரா. ஆனால் வெளியில் போய் விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது ஐ லவ் யூ திவ்யான்னு சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அகெயின் இன்றைக்கி எபிசோடில் வந்து ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறமே திவ்யா கிட்ட பெருசாக எதுவுமே பேசலை. அதாவது வெளியில் போய் எபிசோட்ஸ் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா திவ்யா சைடில் எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட ஏன் அவங்க பேசலன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு பிக் பாஸ். அதாவது நீங்கள் இந்த சீசனில் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஆளோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு ஆளோட பேர் சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இது நடக்கும்போது ஃபுல்லாகவே திவ்யா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களோட டர்ன் வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி யாருமே இல்லை, இந்த கேமை தாண்டி அதாவது கப் வின் பண்ணுறோமோ வின் பண்ணலையோ பட் இந்த ஹியூமன் பாண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எல்லோரும் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு ரொம்பவே அழுதுருப்பாங்க. ஸோ எல்லாருமே போய் ஹக் பண்ணியிருப்பாங்க. அகெயின் சாண்ட்ரா அண்ட் பிரஜனும் போய் ஹக் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டாஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க போய் ஒன்றும் பேசலைங்க. ஸோ இவங்க அப்பப்போ நல்லவங்களாம் நடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. திவ்யாவை ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே வச்சு சாவடிக்கிறாங்க.